ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في كلامه الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والذين تبوأوا الدار والإيمان من قبلهم يحبون من هاجر إليهم ولا يجدون في صدورهم حاجة مما أوتوا ويؤثرون على أنفسهم ولو كان بهم خصاصة. صدق الله مولانا العلي العظيم. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة الله يعلم. கணியத்துக்கும் மதிப்பிற்கும் உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் பேரர்களால் 16ஆம் நாள் தராவி தொழுகை நிறைவு செய்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். சிறப்பான இந்த நாட்களில் அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு வழங்குகின்ற அனைத்து நல்வாக்கியங்களையும் நம் அனைவருக்கும் தந்திருப்பானாக. சிறப்பான இந்த இரவுகளில் நரக விடுதலை வழங்குகிறார் ரப்பல் ஆலமீன். அவ்வாறு விடுதலை வழங்கப்பட்டவர்களின் நம்முடைய பேரில் பட்டியலையும் இணைத்திருக்கிறானாக. கணியத்துக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்று சிந்தனையிலே அண்ணலாரின் நண்பர்கள் என்ற தலைப்பிலே சில செய்திகளை இன்று நாம் உங்களது கவனத்திற்கு கொண்டு வருகிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு நண்பரை பற்றி நாம் நேற்று பிரஸ்தாபித்தோம். பாம்பை கண்டால் படையும் நடுங்கும், படையை கண்டால் பாம்பும் நடுங்கும் என்று சொல்வார்கள். ஒரு பாம்பு வருகிறது என்று சொன்னாலேயே இருப்பவர்கள் எல்லாம் துண்டை காணோம் துணியை காணோம் என்று ஓடி விடுவார்கள். அப்படி உள்ள நிலையிலே பாம்பு கடிக்கிறது, கடி விஷம் உடம்பிலே ஏறுகிறது, சற்று நேரத்தில் உயிர் கூட போய்விடலாம் என்ற அச்சம் தோன்றுகிறது. அந்த தருணத்திலும் தன்னுடைய நண்பருடைய தூக்கம் கெட்டுவிடக்கூடாது என்பதற்காக ஆடாது அசையாது இருந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நட்பின் ஆழத்தை நாம் பார்ப்போம். அதே நேரத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வையும் கொண்டிருக்கின்ற அசைக்க முடியாத அந்த நம்பிக்கையின் ஆழத்தையும் பார்த்தோம். துன்பம் வாசல் வரை வந்த போதும் கூட நான் கஹசன் என்னல்லாஹ் மஅனா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறார், கவலைப்பட வேண்டாம் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அல்லாஹ் தஆலா அவருடைய நம்பிக்கைக்கு ஏற்ப அவர்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பை கொடுத்தார். அந்த பாதுகாப்பு என்னவென்றால், சாதாரணமாக நாம் நினைத்திருப்போம், அங்கே காட்டுப்புறா கூடு கட்டி இருக்கிறது, விஷச்சலந்தி வலை பின்னி இருக்கிறது, விஷச்சலந்தி வலை பின்னி இருக்கிறது, காட்டுப்புறா முட்டையிட்டு கூடு கட்டி இருக்கிறது, உள்ளே மனிதர்கள் இருந்திருந்தால் நிச்சயமாக இது நடக்காது என்று நினைத்து வந்தவர்கள் ஏமாந்து சென்றார்கள். அந்த இரண்டும் தான் பெருமானாருக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு என்று நாம் கருதுகிறோம். ஆனால் அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருவசனத்தில் சொல்கிற பொழுது நாம் தரோகா, உங்கள் கண்களினால் பார்க்க முடியாத பட்டாளத்தை கொண்டு அவரை நாம் காப்பாற்றுகிறோம் என்று கூறுகிறார். கண்களினால் பார்க்க முடியாத பட்டாளம் என்றால்
புறா அல்ல, அது கண்ணால் பார்க்கப்படக்கூடியது. சிலந்தி பூச்சி அல்ல, அது கண்ணால் பார்க்கப்படக்கூடியது. கண்ணால் பார்க்கப்படாத பட்டாணம் அது கொண்டு பாதுகாப்பு தந்தோம் என்றால் அந்த பகுதிகளிலே ஒரு விதமான மலர்களுடைய கூட்டங்கள் இருந்தன. எதிரிகள் உள்ளே நுழைந்திருப்பார்கள், ஆனால் அவருடைய சாம்பல் கூட மிஞ்சி இருக்காது. அந்த அளவிற்கு மிகப்பெரிய தைரியம், மலர்களுடைய தைரியம் அந்த இடத்திலே இறங்கி இருந்திருக்கிறது என்பதை அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தின் வாயிலாக சொல்லி காட்டுகிறார். கணியத்திற்குரியவர்களே, இதைத்தான் விரிவுரையாளர்கள் சொல்கிற பொழுது சொல்வார்கள், இந்த புறாவும் சிலந்தி பூச்சும் பெருமானாருக்கு ஒரு பாடத்தை கொடுத்தது. புறாவும் சிலந்தி பூச்சும் வந்த எதிரிகளுக்கு ஒரு பாடத்தை கொடுத்தது. வந்த எதிரிகளுக்கு புறாவும் சிலந்தி பூச்சும் பாடத்தை கொடுக்கிறது. சமாதான புறாவை நீங்கள் வேட்டையாடுவதற்காக வேண்டி மாய வலை விரித்திருந்தீர்கள். சமாதான புறாவை வேட்டையாடுவதற்காக வேண்டி மாய வலை விரித்திருந்தீர்கள். ஆனால் அந்த புறா பறந்து போய்விட்டது என்று காட்டுவதற்காக வேண்டி புறாவையும் சிலந்தி பூச்சியையும் அவர்களுக்கு உபதேசத்திற்காக வேண்டி அல்லாஹ் ஆக்கி வைத்திருந்தார். அதே நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீங்கள் இங்கிருந்து பறந்து செல்வீர்கள், எந்த விபத்தும் இல்லாமல் பறந்து சென்று உங்களுடைய புகழ் எண் திக்குகளிலேயும் பறக்கும். சிலந்தி பூச்சி என்பது 8 கால் பூச்சி என்று சொல்வார்கள். அதற்கு 8 கால் இருக்கிறது என்பதனால் அல்ல, அது ஒரு கூட்டை பின்னுகிற பொழுது 8 பக்கத்தில் முளையடித்து அதன் பிறகு அந்த கூட்டை பின்னுவது பழக்கம். 8 முளைகளின் மீது அதனுடைய எச்சிலினால் செய்யப்படுகின்ற 8 முளைகளின் மீது அது கூட்டை பின்னும் என்கிற காரணத்தினால் 8 கால் பூச்சி 7 திசையும் தங்களுடைய புகழ் பறவை இருக்கிறது. இவர்கள் உங்களை இந்த இடத்திலே உங்களை கொண்டு விடுவார்கள் என்றோ உங்களை பிடித்து விடுவார்கள் என்றோ சிறைப்பிடித்து விடுவார்கள் என்று அஞ்ச வேண்டிய தேவையில்லை. புறா போது நீங்கள் பறந்து சுதந்திரமாக வெளியிலே செல்ல போகிறீர்கள். உங்களுடைய புகழ் எண்ணுக்கு பரவப்போகிறது என்பதை காட்டுவதற்காக வேண்டித்தான் புறாவையும் இன்னும் சிலந்தியத்தையும் வந்தாங்க பாடத்துக்கு அமைத்திருந்தாங்க என்கிற பாதுகாப்புக்கான அல்ல. பாதுகாப்புக்கு அங்கே ஒரு பெரிய பட்டாளம் அந்த குகைக்குள்ளே இருந்தது. அதற்கு இவன் அப்பாஸ் நீங்க விரிவுரை செய்கிற பொழுது சொன்னார்கள், உள்ளே சென்றிருந்தார்கள் என்றால் சாம்பல் கூட திரும்பி வெளியே வந்திருக்கார். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு பாதுகாப்பை கொடுத்தார். அதன் பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 நாட்கள் அங்கே இருந்து புறப்படுகிறார்கள். 3 நாட்கள் தேடி தேடி அசந்து போனவர்கள் முகம்மது கத்திவிட்டார் என்று முடிவுக்கு வந்த பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்பட்டு செல்கிறார்கள். ஆனாலும் கூட 100 ஒட்டகம் கிடைக்கும் என்பதற்காக வேண்டி தேடுபவர்கள் தேடுதலை நிறுத்தவில்லை, தேடுதல் வேட்டையை நிறுத்தவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவின் பாதையிலே விரைந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது தூரத்திலே பின்னாலே ஒரு குதிரை வருகிறது. கண்டுகொண்டார்கள். யாரெல்லாம் குதிரை வருகிறது என்று பதறுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி பார்க்கிறார்கள், குதிரை மிக அருகாமையில் வந்து விட்டது. உடனே அல்லாஹ்விடத்தில் கையேந்தினார்கள். அல்லாஹ் தஆலா உடனடியாக அந்த குதிரையினுடைய காலை பூமிக்குள் சொருகும்படி வைத்து விட்டார்கள். பூமிக்குள் அந்த பாதம் அப்படியே உள்ளே எடுத்துக்கொண்டே செல்கிறது. குதிரை முழுவதுமே அந்த மண்ணிற்குள் நுழைந்து போய்விடுகிறது. உடனே அதன் மீது இருந்த சுறாக்கா, என்னை மன்னித்து விடுங்கள், உங்கள் நான் இனிமேல் தேட மாட்டேன், நான் திரும்பி விடுகிறேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூறுகின்றார். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் கையை உயர்த்தினார்கள். உடனே அந்த குதிரை மேலே வந்து விட்டது. மேலே வந்ததற்கு பிறகு அவனுக்கு மீண்டும் நப்பாசை பெருமானாரை மீண்டும் தொடர ஆரம்பிக்கிறான். மீண்டும் கை மேலே செல்கிறது, அவனுடைய பாதம் கீழே செல்கிறது, குதிரையினுடைய பாதம் கீழே செல்கிறது. மீண்டும் கழிக்கிறான், கையை மீண்டும் மேலே ஏற்றுகிறார்கள், அந்த பாவம் மேலே வந்து விடுகிறது. மீண்டும் அவனுக்கு நப்பாசை 3வது முறை முயற்சி செய்தான். 3வதும் அவனுக்கு தோல்வி கிடைத்த பொழுது இனிமேல் உங்களை நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் என்பதாக வாக்களிக்கிறான். வாக்களித்தவன் பெருமானாரிடத்தில் சொல்கிறான், இப்பொழுது உங்களுடைய தடையை நான் கொண்டு சென்றிருந்தால் 100 ஒட்டகம் எனக்கு பரிசு கிடைத்திருக்கும். இப்பொழுது நான் ஏமாந்து போகிறேன். ஆனால் உங்களிடத்தில் வந்தவன் எதுவுமே வெறுமையாக போனது கிடையாது. பெருமானாரை எவ்வளவு அழைத்து வைக்கிறார்கள் இருப்பார்கள். உங்களிடத்தில் வந்தவன் எவனையுமே வெறுங்கையாக போனது கிடையாது. அதனால் நான் உங்களால் 100 ஒட்டத்தை இழந்து இருக்கிறேன் என்று கூறிய பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாரசீக மன்னன் நௌஷேர்வான் அவருடைய கரத்திலே கிடக்கின்ற காப்பு, தங்க காப்பு, 2 காப்புகளை உங்களுக்கு நான் வாக்களிக்கிறேன் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். சொன்ன உடனே அவன் சந்தோஷத்தில் திரும்பி செல்கிறான் என்றால் பிற்காலத்தில் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார். அந்த நேரத்தில் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதனால் நாம் உரிமையாக பேசுகிறோம்.